எம்ஜிஆர் அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தார்? சரி, ஜெயலலிதா அம்மையார் ஆண்டாங்க. உண்மையான பூர்வீகம் எது? சரி, இன்னைக்கு திமுக ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கு. உண்மையான பூர்வீகம் எது? தமிழ்நாடு தானா? ஏன் அவங்கள ஆட்சி புரிய வச்சீங்க? அப்ப அவங்கெல்லாம் ஆளலாம், பிஜேபி ஆளக்கூடாது, ஏன்னா வடநாடு அப்படின்னு. இப்போ இதுல நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஒரு குறிக்கோளை கொண்டு போராடிட்டு இருந்த அந்த போராளிகளை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினாங்க அப்படின்னா, 1.5 லட்சம் பேரை கொன்னு கூச்சாங்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அந்த காலகட்டத்தில் அதிபராக இருந்தவர் தான் ராஜபக்ஷ. அந்த ராஜபக்ஷேவுக்கு இந்த இந்தியாவில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்துச்சு. இதை விட நயவஞ்சகமான கேவலமான ஒரு பாதிப்பை யாராவது செய்ய முடியுமா? ஆனா காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறை பிஜேபி செய்திருக்கா? ஏன்னா எம்ஜிஆருக்கும் ஓட்டு போட்டிருக்கேன், இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்க திமுக ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ தமிழன் அப்படின்றது எனக்கு பிரச்சனை இல்லை, வடக்கன் அப்படின்றது எனக்கு பிரச்சனை இல்லை, வேற என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி. பிஜேபி குறிப்பா அந்த தமிழகத்துல பார்த்தீங்கன்னா கால் ஊன முடியாததுக்கு காரணம் என்ன? உங்க மனசுக்குள்ள உங்களுக்கே தெரியாம பூந்து பிஜேபி நமக்கு எதிரி, பிஜேபி வந்துடும் ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. தமிழ் மட்டுமே நான் வச்சு இந்தியா முழுசும் சுத்தி வர முடியுமா? அதுக்கு மாற்றதான் ஆங்கிலம் இருக்குன்றாங்க இல்லையா? அப்போ வெளிநாட்டுக்காரன் உன்னை மிதிச்சவன், உன்னை உதைச்சவன், உனக்கு மலத்தையும் மூத்திரத்தையும் குடிக்க வச்சவன், உன்னை செருப்பால் அடிச்சவன், உன்னை கம்பி எடுத்து சூடு வச்சவன், கொச்சைப்படுத்தினவனுடைய மொழியை நீ எடுத்துக்குவ. மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்னா இருக்க முடியுமா, சாத்தியமா அப்படின்ற கேள்விதான். அப்போ அவங்க நம்மள ஆளுற அளவுக்கு நம்ம ஆளுமை பண்பு இல்லாதவங்களா இருக்கிறோமான்ற கேள்வி நம்மளே ஏன் கேட்கக்கூடாது? பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் 10 எது இல்லை, காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் 100 கொடுக்கலாம். இங்க ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் 100 கொடுக்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்து ஜனசேனா அமைப்பின் நிர்வாகி தலைவர் முரளி மோகன் அவர் தான் இருக்காரு. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிஜேபி குறிப்பா அந்த தமிழகத்துல பார்த்தீங்கன்னா கால் ஊன முடியாததுக்கு காரணம் என்ன? மக்கள் பொதுவாக வரவேற்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கேள்வியாக பார்க்காம இது ரிவர்ஸ் சொல்யூஷனாக பார்க்கலாம். ரிவர்ஸ் சொல்யூஷனை எப்படி பார்க்குறீங்கன்னா, நான் நீங்கள் இப்போ பொதுமக்கள், இப்போது இலங்கையில் ஈழத்தில் தமிழ் தேசியம் வேணும்னு போராடின ஒரு நபர், தனி தமிழ் ஈழம் அமையணும்னு போராடின ஒரு நபர், தமிழில் தேசிய கீதம் ஒழிக்கணும் அப்படின்னு போராடின ஒரு நபர். அந்த ஒளி அங்கே ஒழிச்சிருந்தா தமிழுக்குன்னே ஒரு நாடு இருந்திருக்கும். சிங்கப்பூர், மலேசியா மாதிரி தமிழுக்குன்னே ஒரு நாடு இருந்திருக்கும். எவ்வளவு பெருமை! யாராலும் சாதிக்க முடியாத ஒரு பெருமை மிகு சாதனையை சாதிச்சிருப்பார் பிரபாகரன் அவர்கள். இப்படி ஒரு குறிக்கோளை கொண்டு போராடிட்டு இருந்த தமிழ் ஈழ அந்த போராளிகளை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தினாங்க அப்படின்னா, 1.5 லட்சம் பேரை கொன்னு கூச்சாங்கன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. அந்த போராடின பெண்களுடைய மார்களை அறுத்து சணல்ல கோத்து மாலையா போட்டு, இங்கு இந்தியர்கள் கறி விற்கப்படும், இங்கு தமிழர்கள் கறி விற்கப்படும் அப்படின்னு போர்டு பதாகை வச்சுருந்தாங்க. இசைப்பிரியான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணது, பாடல்கள் பாடுது, போராளி கிடையாது, துப்பாக்கி ஏந்தி போராட கிடையாது. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. உயிரோடு இருக்கும்போதே மாறா வறுத்து அம்மனமாக ஓட விட்டு கொலை செஞ்ச பாவைங்க இருக்காங்க இல்லையா? அந்த கொலை செஞ்ச பாவைங்க இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் அதிபராக இருந்தவர் தான் ராஜபக்ஷ. அந்த ராஜபக்ஷேவுக்கு இந்த இந்தியாவில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்துச்சு. எப்போ? அதே காலகட்டத்தில், நேரடியாக அதே காலகட்டத்தில் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்துச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறோம். நம்ம காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறோம், காங்கிரஸ் ஓட்டு போடுறோம், எம்பி ஆக்குறோம், எம்எல்ஏ ஆக்குறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறை பிஜேபி செய்திருக்கா அப்படின்னு எடுத்துக்காட்ட நான் மக்கள்கிட்ட இருந்து கேட்குறேன், ரிவர்ஸ் கொஸ்டினாக கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு தவறு பிஜேபி ஏதாவது தமிழக மக்களுக்கு பண்ணியிருக்குதா? இதை விட நயவஞ்சகமான கேவலமான ஒரு பாதிப்பை யாராவது செய்ய முடியுமா? செஞ்சது இலங்கை தான்ப்பா, செஞ்சது இளைஞர் இராணுவம் தான், இல்லைன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டு மக்களும் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, என்ன இங்கே பிரதமரை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ மன்மோகன் சிங் அவர்களை உட்காந்துருந்தாலுமே உட்கார வச்சது நான் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது சோனியா காந்தி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம், நம்ம சிவப்பு கம்பளம் போட்டு ராஜபக்சேவை வரவேற்க போகிறோம், அது இப்போ வேணாம், ஒரு 6 மாதம் போகட்டும், தமிழக மக்கள் பாவம், அவன் மனசு புண்படும். ஒரு செகண்ட் யோசிச்சாங்களா?
அந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்க போர் முடியறதுக்குள்ளேயே, அந்த ரணம் ஆறதுக்குள்ளேயே அங்க சுட்டி இருக்கிற ரத்தம் கூட ஆறி இருக்காதே, அங்க ஆறா ஓடுன ரத்தம் கூட ஆறி இருக்காதே, அதுக்குள்ளே சிவப்பு கம்பளம் போட்டு இந்தியாவுக்குள்ளேயே வர வைத்தாங்களே. அந்த மாதிரி எந்த தவறும் செய்யாத பிஜேபியை வெறுக்கிறோம், அந்த தவறு செஞ்ச காங்கிரஸா ஆதரிக்கிறோம். யாருடைய தவறு? பிஜேபியோட தவறா, காங்கிரஸுடைய தவறா, மக்களாகிய நம்மளுடைய தவறா? இதான் ரிவர்சபிள் கேள்வி. அது மக்கள் தான் யோசிக்கணும், அடுத்தவங்களை யோசிக்க வைக்கக்கூடாது. மக்களோட கேள்வி என்ன இருக்குன்னா, நம்ம தமிழகத்தை தமிழகம் சார்ந்த ஒரு முதல்வர் ஆளணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. யாரு காங்கிரஸ் ஆளல இல்லையா? ஓகே, எம்ஜிஆர் அவர்கள் நான் எம்ஜிஆருடைய ரசிகர் தான். இந்த நாடோடி படம், படகோட்டி மன்னன், இதெல்லாம் படம்லாம் நான் போய் எங்கள் அம்மா கூடலாம் போய் பார்த்துருக்கேன். அந்த படங்கள்லாம் நான் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்தவர் தான். இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, எம்ஜிஆர் ஆட்சியை குறை சொல்கிற அளவுக்கு ஆட்சி இருக்கலை. காமராஜர் ஆட்சிக்கு பிறகுன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை சொல்லலாம். இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழன் தானே ஆளணும். ஏன் எம்ஜிஆர் ஆண்டாரு? என் கேள்வி தப்பு இல்லையே, இல்லையா? சரி, இன்னைக்கு திமுக ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கு. உண்மையான பூர்வீகம் எது? உண்மையான பூர்வீகம் எது? தமிழன் தானே ஆளணும். ஏன் அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க? கேள்வி கேட்கலாம் இல்லையா? சரி, ஜெயலலிதா அம்மையார் ஆண்டாங்க. உண்மையான பூர்வீகம் எது? உண்மையான பூர்வீகம் எது? தமிழ்நாடு தானா? ஏன் அவங்கள ஆட்சி புரிய வச்சிங்க? கேள்வி கரெக்டு தானே? ஏன் அப்போ தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும்னா அப்போ இவங்கெல்லாம் யாரு? அப்போ அவங்கெல்லாம் ஆளலாம், பிஜேபி ஆளக்கூடாது, ஏன்னா வடநாடு அப்படின்னு. இப்போ இதில் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, அகஸ்தியர் எங்கேருந்து வந்தார்? தமிழுக்கு இலக்கணம் எழுதினாரு, எங்கேருந்து வந்தார்? வடக்குலேருந்து தானே தெற்குக்கு வந்தார். அப்போ அகஸ்தியரை புறக்கணிச்சிருக்க வேண்டியது தானே? தமிழுக்கு இலக்கணம் கொடுத்த அகத்தியரை புறக்கணித்திருந்தால் தமிழை புறக்கணிக்க வேண்டியது இருக்கும். இந்த உலகத்திற்கு முதல் தமிழ்ச்சங்கம், முத்தமிழ் சங்க மாநாடு நடத்தியவர் அகத்தியர், வடக்கிலிருந்து வந்தவர் மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் புறக்கணிச்சிருக்க வேண்டியது தானே? இந்த சித்த நூல்களில் சித்த நூல் எழுதினவர் அகத்தியர். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வைத்தியத்துக்கு தந்தை என்று சொல்லக்கூடியவர் அகத்தியர். அதனாலதான் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கும் கடகராசி ஆயில நட்சத்திரம் மார்கழி மாதத்தை இன்னைக்கு கூட ஆயுஷ் நாளை கொண்டாடி இன்னைக்கு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு, இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏதோ ஒரு காரணம், குருட்டு காரணம் சொல்லி ஆகணுன்றதுக்காக நம்ம சொல்கிறோமே தவிர உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்களேன். வடக்கன்றதுனால நான் அவங்களை ஆதரிக்காமல் போகலை, தமிழும் தான் ஆளணுன்றதுக்காக ஆதரிக்காமல் போகலை. ஏன்னா எம்ஜிஆருக்கும் ஓட்டு போட்டிருக்கேன், இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்க திமுக ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ எல்லாருக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கேன். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாருக்குமே ஓட்டு போட்டிருக்கேன். அப்போ தமிழன் அப்படின்றது எனக்கு பிரச்சனை இல்லை, வடக்கன் அப்படின்றது எனக்கு பிரச்சனை இல்லை. வேற என்னதான் பிரச்சனை? எனக்கு ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருக்கணும், ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்ட சொல்லி கேட்குறாரு. என்னால் சுட்டி காட்ட முடியல, ஏன்னா இவ்வளோ கீழ்த்தனமான செயலோட வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. அதில் ஒரு 10% இவங்க செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா அது கூட கிடையாது. அப்போ எதை வச்சு நான் சுட்டி காட்டட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி உங்களை அந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்கே தெரியாமல் பூந்து பிஜேபி நமக்கு எதிரி, பிஜேபி வந்துடும் ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. பாஜகவுக்கு நான் இன்னைக்கு அம்பாசிடரா நான் இங்கே வரல. பாஜகவுடைய மோடி எனக்கு தலைவர் கிடையாது, நான் இந்து ஜனசேனாவுடைய தலைவர். இருக்கிற விஷயங்களை நேரடியாக இந்த பொது மேடையில் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்காக பேசிட்டு இருக்கேன். இந்த பொது நிகழ்ச்சியில் உண்மையை பேசுறதுனால மக்களுக்கு உண்மை புரியும். காரணம் என்னன்னு தான் கேட்குறேன். என்ன காரணமாக இருக்கும்? அதுக்காக ஜெயலலிதா அம்மையார் நல்லா ஆட்சி கொடுக்கலன்னு நான் சொல்ல முடியாது, எம்ஜிஆர் அவர்கள் நல்லா ஆட்சி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? தமிழ் மக்களாகிய நம்மளுடைய நோக்கம் என்ன? எதை தூக்கி போயிட்டு இருக்கோம்? எதை வச்சு நம்ம ஒரு கொள்கையை வச்சு போயிட்டு இருக்கோம்? அதுக்கப்புறமும் காங்கிரஸ், சரி இது அதுக்கு முன்னாடி தெரியாம காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டேங்க, அதுக்கப்புறமும் காங்கிரஸை தேர்ந்தெடுத்திருக்கோமே. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மாநகரத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது, இல்லையா? அதுக்கப்புறம் இங்கே விஜயதரணி அவர்கள் ஜெயிச்சாங்களே, இல்லையா? அப்போ எவ்வளவு நடந்து முடிஞ்ச படுகொலைகளுக்கு காரணமாக இருந்தவரை ஆதரிச்சாலும் ஜெயிக்க வைக்கிறோம், அவங்க வடநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் ஜெயிக்க வைக்கிறோம். அப்போ சோனியா காந்தி அம்மா எந்த ஊர்? வடநாட்டுக்காரங்க இங்கே வந்துடக்கூடாது தானே, இன்றக்கூடாது தானே? சோனியா அம்மா எந்த ஊர்? நம்ம நாடா? அதாவது கேட்கலாமா? நம்ம நாட்டில் தான் பிறந்தாங்களா, நம்ம நாட்டில் தான் வளர்ந்தாங்களா, அதாவது கேட்கலாமா? அது கூட இல்லையே. அப்புறம் எப்படி ஆதரிக்கிறீங்க? எப்படி ஆதரிக்கிறோம்? அப்போ யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு உண்மை புரியும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய ஆதாயங்களுக்காக தாங்கள் மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்காக பொய்யான பல தகவல்களை நமக்குள் திணித்து நம்மளை முட்டாளாக்கி வைத்திருக்காங்க. சுய சிந்தனையோடு இவன் செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தி படிக்காத, இந்தி வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க இந்தி ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்க இந்தி படிக்கிறாங்க. இந்தி நம்ம படிக்காதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கே போக முடியல. இது நான் மட்டுமே சொல்ல, தேமுதிக தலைவருடைய விஜயகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை இது.
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போனதுக்கு லாங்குவேஜ் வேணும். லாங்குவேஜ் தான் காரணம். சரி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் முதன்மையான மொழி, இந்த உலகத்திலேயே முதன்மையான மொழி, நம்மளுடைய இந்து ஜனசேனோட அமைப்புடைய கொள்கையை தமிழ் வாழ்க ஆன்மீக மலர்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ் மட்டுமே நான் வச்சு இந்தியா முழுசும் சுற்றி வர முடியுமா? அதுக்கு மாற்றாதான் ஆங்கிலம் இருக்குன்றாங்க இல்லையா? அப்போ வெளிநாட்டுக்காரன் உன்னை மிதிச்சவன், உன்னை உதைச்சவன், உனக்கு மலத்தையும் மூத்திரத்தையும் குடிக்க வச்சவன், உன்னை செருப்பால் அடிச்சவன், உன்னை கம்பி எடுத்து சூடு வச்சவன், கொச்சைப்படுத்தினவனுடைய மொழியை நீ எடுத்துக்குவ. உன் நாட்டுக்குள்ள உன் தேசத்துக்குள்ள உன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடின அப்ப காந்தி எந்த நாடு? மகாத்மா காந்தி எந்த? சுபாஷ் சந்திர போஸ் எந்த நாடு? வடநாட்டுக்காரர் தானே, அவரையும் ஏத்துக்கிறீங்க? அவங்களுடைய பாஷையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ஆங்கிலம் என்ன இந்தியாவிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்து இங்கேயே குஞ்சு பொறிச்சு இங்கேயே வந்ததா? நம்மளை அடிமையாக்கணவனோட மொழி. ஹிந்திக்கு மாற்ற ஆங்கிலம் இருக்கு, அதை எடுத்துக்குவோம். வாட் ப்ரோ, வை ப்ரோ, அதை எடுத்துக்குவோம் இல்லையா? ஆனா ஹிந்தியை எடுத்துக்க மாட்டோம். இல்லை, இங்கே எப்படி பார்க்கப்படுதுன்னா வட மாநில மக்களும் தமிழரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராளி மாதிரி வெர்சஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலம் பார்க்குறோம், ரொம்ப அவங்க வந்து ஒரு மாதிரி ஒழுக்கமே இல்லாத மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஆயிடுமோ, அவங்க வந்து நம்மளை ஆண்டுருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு திணிப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்னா இருக்க முடியுமா, சாத்தியமா அப்படின்ற கேள்விதான். அப்போ அவங்க வந்து நம்மள ஆளுமை ஆள்ற அளவுக்கு நம்ம ஆளுமை பண்பு இல்லாதவங்களா இருக்கிறோமான்ற கேள்வி நம்மளே ஏன் கேட்கக்கூடாது? அது ரிவர்சபிள் கேள்வியாவே வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இங்க உழைக்கிற அளவுக்கு நாம ஏன் சோம்பேறிகளா இருக்கிறோம்ன்ற கேள்வி நாம ஏன் கேட்கக்கூடாது? அவன் இங்க வந்து ஒரு மேஷன் ஒர்க் பாக்குறான்னா நாம ஏன் பார்க்கல? அவன் இங்க வந்து ஒரு வெல்டர் ஒர்க் பாக்குறான்னா நாம ஏன் பார்க்கல? அதுதான் கேள்வியா இருக்கு. அவங்க அங்க ஒழுங்கா இருக்க முடியலன்னு நம்மள நாடி வரான். அவன் அங்க அவங்க ஒழுங்கா இருந்தானா நம்ம தமிழ்நாடு அவனுக்கு அங்க வேலை இல்லை, அவன் நாடி வரான். இங்க இருக்கிற ஓனர் அவனை ஏன் வச்சுக்கிறான்? உன்னை வச்சுக்காம நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் அவனை வைக்க போறான்? கரெக்டு தானே? இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒதுக்கீடு கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். அப்போ அரசாங்கம் இந்த நிறுவனத்துக்கான அனுமதி கொடுக்கும் பொழுது தமிழை நான் பார்த்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த தமிழை ஏன் உன்னை வச்சுக்க மாட்டேன்றான்? ஏன் அவனை வச்சுக்கிறான்? ஏன் அவனை வச்சு வேலை வாங்குறான்? இல்லையா? நீ போராட்டம் ஆர்ப்பாட்டம், அவன் சொன்னா இவன் சொன்னா, இங்க கொடிய தூக்கு, அங்க போ, இங்க யூனியன் ப்ராப்ளம் பண்ணு, அங்க பண்ணுன்றான். அவன் தான் குடும்பமாச்சு, தான் வேலையாச்சு, காசு சம்பாரிச்சமா, வீட்டுக்கு அமிச்சமான்னு இருக்கிறான். இது ஓனருக்கு எது தேவை? நீ போராட்டம் பண்றது ஆர்ப்பாட்டம் பண்றதும் தேவையா, இல்லை நீ வேலையை மட்டும் பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போறது தேவையா? இந்தியாலேயே அதிகமாக போனஸ் கொடுத்து உலகத்திலேயே தன்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் கார்களை கொடுத்தவர் நம்ம இந்தியாவில் தானே வளர்ந்துருக்காரு. இந்தியா எம்ப்ளாயிஸ்லேயே பில்கேட்ஸ் கொடுக்கலைங்க இல்லையா? பில்கேட்ஸ் கொடுக்கல. ஆனால் நம்ம இந்தியாவில் வாழ்ந்தக்கூடிய வடநாட்டை சேர்ந்த ஒரு நபர் தன்னிடம் இருந்த தொழிலாளிகளுக்கு கார்களை பரிசா கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு வடநாட்டுக்காரன் நம்ம இந்தியாவுக்குள்ள கம்பெனி கட்ட விட மாட்டேன்றோம். ஆனால் ஆங்கிலேயம் வந்து இங்கே கம்பெனி கட்டுறான். பெப்சி கம்பெனி இருக்கு, கொக்கோ கோலா கம்பெனி இருக்கு. இங்க மண்ணில் தண்ணியை உறிஞ்சிடான், அவன் கொண்டு போறது வெளிநாட்டுக்கு கொண்டு போறான். ஏன்? அவனுக்கு தெரியும் அங்க உறிஞ்சினா காலி ஆயிடும், நம்மளுக்கு தண்ணி இருக்காதுன்னு. அப்ப நாம என்ன ஆனோம்? ரிவர்சபிள் கேள்வியா கேட்குறேன். நாம என்ன ஆனோம்? முட்டாளாயிட்டோமா? தமிழை மட்டும் வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம தமிழை மட்டும் வச்சு இல்லை, தமிழ் தான் தாய்மொழி. அதை வச்சு தானே நம்ம எல்லாருமே நம்மள அடக்குறான், நம்மள அடக்குறான், ஒடுக்குறான், எல்லாம் பண்றான். தமிழ் தான் நம்ம தாய்மொழி, அதை இன்னும் பண்ண முடியாது. ஆனா என்ன சொல்றவன்னா, தமிழ்ன்ற பேரை வச்சு நம்மளை மூடனாக்குறான். ஏய் நீ தமிழை நீ இது பண்ணாத, ஏய் தமிழை நீ அது பண்ணாத, ஏய் நீ தமிழை இங்க போகாத, நீ ஹிந்தி படிக்காத, ஏய் தமிழை நீ பிஜேபி வர விடாத, ஏய் தமிழன் வடக்கம் வரான் அவன் கூட சண்டை போடு, நீ போய் யாருக்கும் அடிமையா இருக்காது, நீ போய் ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணு, வா இங்க கலந்துக்கலாம் அங்க கலந்துக்கலாம். ஆயுதமா கொண்டு வர்றது, முக்காடு போட்டு ஆயுதமா கொண்டு வர்றது தமிழ் என்ற மொழியை வச்சு கொண்டு வரோம் இல்லையா? அப்ப தமிழர்கள் ஆகிய நாம என்ன யோசிக்கணும்? நாம எப்படி இதையெல்லாம் தாண்டி நம்மள மூடத்தனமா இருக்கிறதுக்கு சாராயத்தை இறக்கிட்டான் இல்லையா? சாராயத்தை இறக்கிட்டான். நாம சிந்திக்க விடாம மங்கி போறதுக்கு சாராயத்தை இறக்கிட்டான். இலவசத்தை கொடுக்குறாங்க, ஏகப்பட்டதற்கு. அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்மள மூடனாவே வச்சுட்டு இருப்பான். நம்மளை மூடனா வச்சிருக்கிற வரைக்கும் நாம காங்கிரஸை கூட வர வைப்போம், நம்மளை அழிச்சு ஒழிச்சாலும் அவனை வர வைப்போம். எந்த தவறுமே செய்யாத பிஜேபியை வரவேற்க மாட்டோம். நம்மளுக்கு எந்த தீங்குமே இன்னைக்கு வரைக்கும் செய்யாதவங்களை வரவேற்க மாட்டோம். என்ன தீங்குப்பா செய்தாங்க? ஒரு 10 பட்டியல் கொடுப்பான்னு கேட்டு பாருங்க, ஒருத்தரால சொல்ல முடியாது. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் 10 எது இல்லை. காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் 100 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். இங்க ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் 100 கொடுக்கலாம். பிஜேபி செய்த துரோகம், அவங்க மத்தியில் உக்காந்து இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணியோட பிரதமர் ஆனாலுமே, ஒரு காலத்தில் ஆனாங்கல்ல, அன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி இருந்துச்சு இல்லை, அப்போ ஆனாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் என்று ஏதாவது இருக்கிறதா? கர்நாடகா வரைக்கும் தான் அவங்க ரோடு போட்டிருக்காங்களா? கன்னியாகுமரி வரைக்கும் போடலையா? கர்நாடகாவோட நிப்பாட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு ரோடு வேணாம்ப்பா. இன்னைக்கும் பிரதமர் வாஜ்பாய் ரோடு தானே அது இல்லையா? இன்னைக்கும் பிரதமர் வாஜ்பாய் ரோடு தான் அந்த ரோடுடைய பேரே. அங்கே வரைக்கும் போடாமல் நிப்பாட்டிட்டாங்களா? கர்நாடகா பார்டரோடு நின்றுருச்சா?
கிடையாதுல்ல. இவ்வளவு விஷயங்களை செய்த பாஜகவை நாம் வெறுப்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நன்மைகளை நாமே கண் முன்னால் கை வைத்து மறைத்துக் கொள்வது போல, நம்மளை அழித்தொழிப்பவனை நாம் கொண்டு வருவது நம் தலை மீது நாமே மண்ணு கொட்டுவது போலன்றதை நாம உணரணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி உணரக்கூடாது, நாம உணரணும். ஓகே, அந்த நேர்காணல் நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. கமெண்ட்ஸ்லயுமே நிறைய பேர் உங்களை எதிர்த்து பேச முடியாது, ஏன்னா கரெக்டான பதில வச்சிருக்கீங்க. நேரத்துக்கு நன்றி.